ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபிலிம் ஆஃப் யூடியூப் சேனல். என்னதான் ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் மேலே ஈகோவும் பொறாமையில் இருந்தாலும் அந்த ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் தன் மேலே ஈகோவும் பொறாமையும் வச்சிருக்க அந்த பர்சன் கிட்ட ரொம்ப பெருந்தன்மையாகவும் அன்பாக நடந்துக்கிட்டாவே போதுங்க. மனசுக்குள்ளே டன் கணக்கில் வன்மத்தை வச்சிருந்தாலும் அன்பு சுக்குநூறாக உடைச்சிருங்க. அப்படிதான் நம்ம சிஎம் விஜய் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மனசு இருக்க அந்த ஈகோவையும் பொறாமையும் உடைச்சிருந்திருக்காரு. 2020 சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் ஜெயிக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாராம். நம்மளை விடவா விஜய்க்கெல்லாம் கூட்டம் வந்துற போது, நமக்கு இருக்க ஃபேன் பேஸை விட விஜய்கள் அந்தளவுக்கு ஃபேன்ஸ் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி ஒரு தவறான மனப்பான்மையில் இருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை ஐ எம் சாரி சிஎம் சார் அப்படின்னு சிஎம் விஜய் அவர்களுக்கு கால் பண்ணி கேட்குற அளவுக்கு ஒரு மாசான தீர்ப்பு எழுதியிருக்காங்க தமிழக மக்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீக்கெண்டில் நம்ம சிஎம் விஜயோட வீட்டுக்கு நேரடியாக வந்து மீட் பண்ண இருக்கிறாராம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அதனால் இத்தனை நாள் இல்லாமல் இப்போ வந்து பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி கேள்வி உங்களுக்கு நல்லாவே வரும். இந்த திடீர் மாற்றம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எதனால் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக விஜய் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட அசிஸ்டண்ட் கிட்ட பேசும்போது ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ரொம்பவே புகழ்ந்து பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் சிஎம்மாக பதவியேற்றதுக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ப்ரெஸ் எல்லாம் அழைச்சி ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாரு. எனக்கு விஜய் மேலாம் பொறாம கிடையாது, அவங்க ஃபேன்ஸு தப்பாக புரிஞ்சுட்டு இருக்காங்க, எனக்கு விஜய் ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷம் தான், எம்ஜிஆர் மாதிரியெல்லாம் யாரும் வர முடியாது அப்படின்ட்டு நான் ஆரம்பத்தில் நினச்சது உண்மைதான். ஆனால் எம்ஜிஆரை விட பல மடங்கு வாக்கு எண்ணிக்கையை வாங்கி ஒரு மாபெரும் சாதனை படிச்சிருக்காரு விஜய் அவர்கள். அதனால் அவரோட வெற்றி எனக்கு சந்தோஷமே தவிர எந்த ஒரு வருத்தமும் கிடையாது, பொறாமையும் கிடையாது அப்படின்னு சொன்னதை பார்த்து நம்ம சிஎம் விஜய் அவர்கள் மக்கள் நீதி மைய தலைவரான கமல்ஹாசன் அவர்களை மீட் பண்ண, உங்களையும் சரி ரஜினி சாரையும் சரி என்னோட தகப்பன் ஸ்தானத்துக்கு நிகராக நான் பார்த்துட்டு இருக்கேன், அதனால உங்கள் மேலேயோ ரஜினி சார் மேலேயோ எனக்கு எந்த ஒரு கால் புணர்ச்சியும் கிடையாது. என்னோட ஃபேன்ஸ் அண்ட் தொண்டர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனநிலையில் இருப்பாங்க, அதனால நான் ஜெயிச்ச சந்தோஷத்தில் வெவ்வேறு மாதிரிலாம் பேசுவாங்க, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படின்னு சிஎம் விஜய் அவர்கள் சொன்னதை நம்ம கமல்ஹாசன் அவர்கள் ரஜினி சார்ட்ட சொல்லியிருக்காரு. இதனால ரஜினிகாந்த் அவர்களுக்கு விஜய் அவர்கள் மேலே இருந்த பல ஆண்டு வன்மம் ஒரே நிமிஷத்தில் உடஞ்சு போச்சு. இந்த எல்லா மனக்கசப்பையோ எரேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே சிஎம் விஜய் அவரோட வீட்டுக்கு நேரில் வந்து விஜய் அவர்களை சந்தித்து மரியாதை செலுத்தணும் அப்படின்றதுக்காகவே ரஜினிகாந்த் அவர்கள் வர இருக்கிறாராம்.